This video is brought to you by Butterfly. சில சமயம் அப்படியே வெரைட்டி மீல் சாப்பிடணும் அப்படின்னு தோணும். சில சமயம் இல்லையே ஒரு கலந்த சாதம் இருந்தால் போதுமே அப்படின்னு தோணும். ஆனால் சும்மா எப்போ பார்த்தாலும் எலுமிச்சம்பழம் ரைஸு டேமரிண்ட் ரைஸ்ன்னு சாப்பிட்றது போர் அடிக்குதுன்னா ஒரு லெவல் அப்படி ஏற்றி ஒரு டிஷ் சாப்பிடணுன்னா அந்த கலந்த சாதம் வந்து பிசி பேலே பாத் தான். வெல்கம். இது பட்டர்ஃப்ளை வழங்கும் கெட் செட் குக் வித் மீ அனு ஹாசன். பிசி பேலே பாத்தில் அதோட ஸ்பெஷல் ஃப்ளேவரை கொடுக்கறதே அந்த பவுடர் தான். அந்த பவுடருக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, மிளகு, மல்லி விதை, ஜீரகம், அப்புறம் கிரேட்டட் கோகனட் தேங்காய் வந்து துருவி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை, வரட்டு மிளகா இது இருக்குது. ப்ளஸ் அந்த பொடிக்கு வந்து நம்ம வந்து துவரம் பருப்பு அண்ட் பாசிப்பருப்பு, அஃப்கோர்ஸ் பெருங்காயம் இதை யூஸ் பண்ணி அந்த பவுடர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பேசிக் அதில் என்ன, பிசி பேலே பாத்னா கன்னடத்தில் சூடான பருப்பு சாதம். ஸோ அந்த பருப்பு சாதம், அந்த அரிசியும் பருப்பையும் நாங்கள் இங்கே ஊற வச்சுருக்கோம். என்ன ரேஷியோவில்? 1:2. அதாவது பருப்பு 1ன்னா 2 அரிசி. இங்கே பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசி 1/2 கப் பருப்பு, துவரம் பருப்பு ஊற வச்சுருக்கோம். அதை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரில் போட்டு அது பாட்டுக்கு ஒரு 4 விசில் வரணும். அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் யூஸ்வலாக 1:1 வைப்போம். இது வந்து 1.5 கப்ஸ் இருக்குது டோட்டல். ஸோ 3¼ கப்ஸ் வாட்டர் நம்ம ஊற்றி அதை பண்ண போகிறோம். அது பண்ணும்போது நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன். அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். துவரம்பருப்பு, அரிசி. ஆக்சுவலாக இவ்வளோ ஏன் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அது நல்லா ஊறி கொஞ்சம் நல்லா குழுன்னு இருக்குது. ஆக்சுவலாக இட்ஸ் ஒன்லி 1.5 கப்ஸ். அதுக்கப்புறம் 3¼ கப்ஸ் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அண்ட் ஆக்சுவலாக இது குழன்னு இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி எக்ஸ்ட்ரா ஆன வாட்டர் நாட் அ ப்ராப்ளம். இப்போ இதில் தக்காளி சாப் பண்ணியிருக்கு, அதை ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகா, அந்த ரைஸோடையே கொஞ்சம் காரம் சேரட்டும். ஆக்சுவலாக எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த மஞ்சள் போட்டால் இந்த பருப்பு கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு தேவையான உப்பு. ரைட், தட்ஸ் இட். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? ஒரு 4 விசில்ஸ் நம்ம இதுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ அந்த பிசி பேலே பாத்துக்கு மசாலா இருக்கு இல்லையா, அதுதானே அதோட ஸ்பெஷாலிட்டியே. அதை வந்து நம்ம ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ரைங் பேனில் நான் வந்து கொஞ்சம் நெய், அந்த நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது இந்த மசாலா மட்டும் இல்லை, நெய் கூட தான். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். பிசி பேலே பாத்தோட பவுடர் பண்ண போகிறோம். ஸோ அந்த மசாலாக்கு பட்டை இதெல்லாம் வெடிக்கணும்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். கிராம்பு, பெப்பர் 1/2 ஸ்பூன், மல்லி சௌரியமாக போட்டுக்கோங்க. மல்லி வந்து ஒரு 2-3 ஸ்பூன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஜீரகம் ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன். ஓகே, ஸோ வரட்டு மிளகா நான் வந்து ஒரு 3 கிள்ளி போடுறேன். இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கிறேன். துவரம் பருப்பு ஒரு 1 ஸ்பூன், பாசிப்பருப்பு 1 ஸ்பூன். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அங்கே அவர் விசில் அடிக்கிறாரு. நம்ம பருப்பு வந்து ரோஸ்ட் ஆகி கொஞ்சம் லைட்டாக ரெட்டாக வரும். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு பிஞ்ச்
பெருங்காயப்பொடி. பெருங்காயப்பொடி வாசனை அண்ட் தேங்காய். இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதையே இப்படி சாப்பிடலாம் போல இருக்கே. ஸோ நைஸ். பருப்பு வந்து கொஞ்சம் ரோஸ்டடாக தான் இருக்குது. இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. தீயறதுக்கு முன்னாடி ஆஃப். கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வரட்டும், அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணுங்கள். சில மிக்சியில் பார்த்தீங்கன்னா அந்த அரைக்கும் போது இந்த ஜாரே ஹீட் ஆகும் அப்படியே, ஏன்னா அந்த மோட்டரோட ஹீட்டு. பட் இதில் வந்து அது ஆகாது. ஸோ இந்த க்யூட் மிக்சி ஜாரில் நம்மளோட ஃபேபுலஸ் பிசி பேலா பாத் பவுடர் பொடியை நான் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன். இது நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே அதோட ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டோட வாசனை எனக்கு வருது. ஓ, வெரி நைஸ். இட் ஸ்மெல்ஸ் குட். இன்னும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எஸ், தட்ஸ் மோர் லைக் இட். ஸோ நம்ம ஃபேபுலஸ் பிசி பேலா பாத் பவுடர் ரெடி. இந்த பேனில் திரும்பி கொஞ்சம் நெய் விட்டுட்டு இதில் வந்து நான் ஜீரகம் டெம்பரிங்க்கு, ஒரு பிடிச்சபடி சின்ன வெங்காயம், வரட்டு மிளகா கிள்ளி போட்டுட்டு, இப்போ இங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி. ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா முருங்கைக்காய் வில் டேக் அ லிட்டில் லாங்கர் டு குக். அதனால் ஃபஸ்ட்டு அதை போட்டுடலாம். இது சும்மா நம்ம வதக்கிக்கிறோம். ஓகே, பீன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். கேரட்டு இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பட்டாணி, கொஞ்சம் மஞ்சள், அதுக்கப்புறம் உப்பு, இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் நம்மளோட மசாலா. இப்போ நம்ம அரைச்சது வந்து சஃபிஷியன்ட் மசாலா இருக்குது பிசி பேலா பாத் பவுடர். அதனால இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் தான் தேவைப்படும். மற்றது நீங்கள் ஒரு ஏர்டைட் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். Oh, this smells great. புளி வந்து கரைச்சி வச்சிருக்கோம். அது போட்டு கொஞ்சம் சும்மா பரட்டி எடுத்துடலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதுவும் இந்த 4 விசில் கொடுத்துட்டு அந்த ப்ரெஷரும் இறங்கிருச்சு. இந்த வெஜிடபிளை நான் இதுக்குள்ளே போட போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துடுறேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா நம்ம தால் அண்ட் ரைஸ் இருக்குல்ல, அந்த பருப்பு சாதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நான் கொஞ்சம் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு
இப்போ இதில் வந்து கொஞ்சம் நெய் போட்டுட்டு ஐ எம் கோயிங் டு ரோஸ்ட் முந்திரி பருப்பு. சின்னப்பா வந்து பொங்கல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ரோஸ்டட் கேஷ்யூஸை வந்து மேலே போடுவாங்க. நானும் எங்கள் அண்ணனும் வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் கிச்சனில். எங்கள் அம்மா வந்து அப்படி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படி எடுத்து வச்சுட்டு வேறு ஏதாவது பண்ண போவாங்க. நாங்கள் இந்த பக்கமாக போய் அந்த ரோஸ்டட் கேஷ்யூஸை நாங்கள் சாப்பிட்ருவோம். ஸோ ஆஃப்டர் சம்டைம் எங்கள் அம்மா வந்து இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது, இப்போ கிடையாது அப்படின்பாங்க. பட் ஸ்டில் நாங்கள் போய் அப்படி திருடி சாப்பிடலாம் பார்ப்போம். அண்ட் இர்ரெசிஸ்டிபிளில் இந்த நெய்யில் ரோஸ்ட் பண்ண கேஷ்யூஸ், அதுவும் அந்த ஒரு ரெட்டிஷ் டிஞ்ச் இருக்கும் அதுக்கு. தி அதர் திங் இஸ் அந்த முந்திரி பருப்பு ஃப்ரை ஆகி கொஞ்சம் கூல் டவுன் ஆனப்போ தான் அது கிறிஸ்ப் ஆகும். ஃபுட்டில் எப்போவுமே 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம், ஃப்ளேவர், டேஸ்ட்டு, டெக்ஸ்டர் கூட முக்கியம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரைஸோட டெக்ஸ்டர் இருக்குது, கொஞ்சம் நம்மளுக்கு அந்த முந்திரி பருப்பு இருக்குது, அதுக்கு மேலே கொஞ்சம் முருகலாக இந்த காரா பூந்தி போட்டோன்னா அது கொஞ்சம் ஒரு ஆடிட் டெக்ஸ்டர் வரும். ஸோ கொஞ்சம் காரா பூந்தி அண்ட் ஜஸ்ட் ஃபார் த கான்ட்ராஸ்ட் கொத்தமல்லி. ஸோ உங்களோட பிசி பேலா பாத் டன். பக்கத்தில் கொண்டு வந்த உடனே அதோட ஃப்ரேக்ரன்ஸ்லாம் வருது. அது எப்படி நான் டேஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியும்? இட் மீ டேஸ்ட் இட். கொஞ்சம் காரா பூந்தி, முந்திரி பருப்பு, வெஜிடபிள் அண்ட் த ரைஸ். ஆக்சுவலி வெரி நைஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட ஃபேவரட் இருக்கே முந்திரி பருப்பு. பிசி பேலா பாத் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் 1:2 ரேஷியோவில் துவரம் பருப்பு ரைஸ் அதை வந்து சோக் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியில். அதை வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டு 3¼ கப்ஸ் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதில் கொஞ்சம் தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சள் பொடி, ஏன்னா அது குக் ஆகும்போது அந்த காரம் அதுலேயே வந்து சேர்ந்துடும். அண்ட் நல்லா சௌரியமாக அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அண்ட் தென் க்ளோஸ் இட் 4 விசில். இந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து பிசி பேலா பாத் பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ பேன் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. டெம்பரிங்க்கு ஜீரகம், சின்ன வெங்காயம் ஒரு பிடிச்சபடி அதில் போட்டு, அண்ட் தென் வரட்டு மிளகா, வெஜிடபிள்ஸில் உங்களுக்கு முருங்கைக்காய் தான் வில் டேக் டைம், அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அது வதங்கினதுக்கு அப்புறம் தென் மற்ற வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ தேவையான அளவு சால்ட் அதில் ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து இப்போ அரைச்சிங்க பாருங்கள் அந்த பிசிபேலா பவுடர், அந்த வந்து கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. வதக்கிட்டு நீங்கள் புளி கரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை வந்து அதில் போட்டு கொஞ்சம் ரிடியூஸ் ஆகட்டும். அது வந்து நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த குக்கர் அதுக்குள்ளே அந்த ப்ரெஷர்லாம் இறங்கியிருக்கும், அதில் போட்டு ஒரு கிளறி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி திரும்பி வந்து ஒரு சின்ன தடுக்கா பேனில் கீ ஹீட் பண்ணி கேஷ்யூஸ் அதை அழகாக ரோஸ்ட் பண்ணி அது மேலே போட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்டர் கொடுக்கறதுக்கு காரா பூந்தி கொஞ்சம் போட்டுட்டு அண்ட் தென் அஃப்கோர்ஸ் கலருக்கு கொஞ்சம் கொத்தமல்லி மேலே தூவி விட்டுருங்க. ஸோ உங்களோட பிசி பேலா பாத் டன். இந்த மாதிரி ஒரு டிஷ் உங்களோட மீலை வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும். ஏன்னா அதில் அந்த ஃபேபுலஸ் பிசி பேலா பாத் பவுடர் இருக்குது, நெய் இருக்குது, முந்திரி பருப்பு இருக்குது. ஹவு கேன் இட் கோ ராங்? ஐ எம் ஷூர் யூல் என்ஜாய் இட். இது பட்டர்ஃப்ளை வழங்கும் கெட் செட் குக் வித் மீ அனு ஹாசன். அண்ட் லைக், share and subscribe to JFW channel. Click that button.